அஜிச்சு அகரன் குட்டி, என்னடா தங்கம்? அகரன் குட்டி ஜாலியா இருக்கா? சிக்கி 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 சிக்கி. அகரன், நான் தான் உன்னோட சித்தப்பா. அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்கதான் உன்னோட சித்தி. சித்தி சொல்லுங்க. சித்தி பேர் என்ன தெரியுமா? நிம்சு. சொல்லுங்க. அகரன் குட்டி பேசுறீங்களா? பேசணுமா? வாங்க வாங்க, என்கிட்ட வாங்க. அடி தங்கம், என்னடி செல்லம்? எங்க சித்தி கிட்ட ஒரு வாட்டி பேசி காட்டுங்க. பேசுங்க பேசுங்க, செல்ல குட்டில பேசுடா தங்கம். ப்ளீஸ் 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 ஒரு வாட்டி பேசுங்களேன். என் செல்லோல, என் தங்கோல, என் பட்டு குட்டில பேசுடா தங்கம். சிக்கி 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 சிக்கி. என்னடா தங்கம், என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா குழந்தைங்களை கொஞ்சரா. அழகுடி தங்க மயிலு, என் பொட்ட குட்டிடி, எவ்வளவு அழகா பேசுற. இப்படி என்னையும் கொஞ்சனா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல இல்ல, குழந்தைய கொஞ்சறத சொன்னேன். அகரன் தங்கம், இவன் கிடக்குறான் லூசு பைய. நம்ம சேர்ந்து விளையாடலாமா? என்ன விளையாடலாம் சொல்லுங்க. சிக்கி சிக்கி விளையாட்டு தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சிக்கி சிக்கி பண்ணாதானே பேசுறீங்க. மறுபடியும் சிக்கி சிக்கி பண்ணலாமா? சிக்கி 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 சிக்கி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிக்கி சிக்கி பண்ணாதானே பேசுறீங்க. அகரன் குட்டி, எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னது? இப்ப என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. இப்ப நீ என்னமோ சொன்ன. என்ன சொன்னேன்னு ஒழுங்கா சொல்லு. இல்ல, அகரனுக்கு முத்தம் கொடுத்தீல, அதான் எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். அறிவில்ல, ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க, அது உனக்கு பொறுக்கலையா? நீ அகரனை மட்டுமா கொஞ்சற, ஆதித்யாவும் சேர்த்து தானே கொஞ்சற. ஏய், என்ன சொல்ற? மறந்துட்டியா? அவன் பேரு அகரன் மட்டும் இல்ல, அகரன் ஆதித்யா. அதுக்கு அதத்தான் சொன்ன. நீ என்னையும் சேர்த்து கொஞ்சற மாதிரி இருக்குது. மூஞ்ச பாரு, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. இந்த குழந்தையும் நீயும் ஒன்னாடா? தயவு செஞ்சு அகரன் குட்டிய உன்னோட வச்சு கம்பேர் பண்ணாத. இவனை கண்டிப்பா நல்ல பையனாதான் வளர்ப்போம். ஹே, என்ன சொல்ல வர? அப்ப இன்டைரக்டா என்ன கெட்ட பையன் சொல்ல வர? இதை விட டைரக்டா யாராலுமே சொல்ல முடியாது. ஆமாண்டா, நீ கெட்டவன் தான். யார் 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 யாரு? நான் கெட்டவன்? உன்ன அந்த வீணா போன கிருஷி கிட்ட இருந்து காப்பாத்தின பத்தியா? என்ன கெட்டவன்னு சொல்லுவ, இதுக்கு மேலயும் சொல்லுவ. இது கிருஷி கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தின. அவனுக்கு நீ தான் துரோகம் பண்ணிருக்க. உனக்கு அது புரியுதா? இவ வேற நடந்தது தெரியாம உளறிக்கிட்டு இருக்கா. இங்க பாருடா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. வேலைன்னு ஒண்ணு இருந்தா நான் போய் பார்க்க மாட்டேனா? எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு யாரோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப லைனை கண்டுக்கிறதே இல்ல. அது முன்னாடி உனக்கு ஃப்ரெண்டா இருந்தப்போ எனக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சு. பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பெருகி இருக்குமே. மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்டா இருந்தப்போ உன்னை போலீஸா பார்க்கணும், என் ஃப்ரெண்ட் போலீஸ்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப நீ போலீஸ் ஆனா என்ன, ஆகலனா எனக்கு என்ன? ஃப்ரெண்ட் போலீஸ்னு சொல்றதுக்கு பெருமை, ஆனா புருஷன் போலீஸ் ஆக வேணாமாடி? அதுக்கு முதல்ல நான் உன்ன புருஷனா நினைக்கணும். நான் தான் நினைக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் உன் மேல அக்கறைப்படணும்? ஏய், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. நானும் பொறுத்து பொறுத்து போறேன். இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். இப்படிதான் எப்போதும் போல இருப்பேன். அந்த பயம் இருக்கணும். என்ன இப்படி மிரட்டா? செல்லம், நீ உன் சித்தப்பங்காரன் கூட எல்லாம் சேராத தங்கம். இவன் ஒரு வெட்டி பையன். இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். இவன் கூட நம்மளுக்கு என்ன பேச்சு? நம்ம விளையாடலாம். சிக்கி 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 சிக்கி. அகரன், ஐயோ, அகரன் குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு போல. சரி, அம்மா கிட்ட போறீங்களா? போய் தூங்குறீங்களா? ஒண்ணும் இல்ல பட்டு, தூக்கம் வந்துருச்சா? சரி வாங்க, அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். அம்மா மடியில படுத்து நல்லா தூங்குங்க. சித்தப்பாக்கு பாய் சொல்லுங்க. அகரன், சொல்லாதடா. திமிரு பிடிச்சவ, போடி போ. எனக்குன்னு ஒரு காலம் வரும். உன்னை நான் லவ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னல. நீ என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப எதெல்லாம் பண்றியோ அதெல்லாம் வச்சு உன்னை வச்சு செய்வேண்டி. என்னங்க என்னங்க ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இந்த மாசத்தோட கணக்கு வழக்கு பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இடிக்குது, அதான் என்னன்னு பாக்குறேன். என்ன என்ன இடிக்குது? இந்த மாசம் கொஞ்சம் செலவு அதிகமாவே ஆயிடுச்சு வேதா. கொஞ்சம் இல்ல,
ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுதான் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. பாக்கலாம். என்னங்க சொல்றீங்க? எவ்வளவு அதிகமாச்சு? பின் ஆகாதா? அகரன் குட்டி பிறந்தான், அவனுக்கு செலவு அதிகம். அப்புறம் தாத்தாக்கு வேற மெடிக்கல் செலவு அதிகமா போயிடுச்சு. அவர் வேற திடீர்னு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டார்ல. டாக்டர் செலவு அந்த இது இந்த இதுன்னு சொல்லி அதுக்கும் செலவு அதிகமாயிடுச்சு. அப்புறம் வீட்டு செலவு வேற. எல்லாம் சேர்த்து பார்த்தா அப்படி இப்படின்னு நிறையவே வந்துருச்சு. அதான் அடுத்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏன்னா அகரனுக்கு தடுப்பூசி போடணும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையானது வாங்குறதுக்கே தனியா ஒதுக்கணும்ல. வீட்டு செலவு, மாச செலவு, ஐயோ கண்ணு கட்டுதுப்பா. இப்பயாவது புரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? பிரச்சனையா? என்னடி பிரச்சனை? ஏங்க, நீங்க ஒரு ஆளு சம்பாரிச்சா இந்த வீட்டுக்கு எப்படிங்க பத்தும்? இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? உங்க அம்மா, உங்க தாத்தா, நானு, நீங்க, உங்க தம்பி, இதெல்லாம் போதா குறைக்கு புதுசா வேற ஒருத்தி வந்து சேர்ந்திருக்கா. அந்த நிம்மதி. இத்தனை நாளா உங்க ஒரு ஆள் சம்பளத்துல தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சோறு தின்னுட்டு இருந்தாங்க. ஏன் உங்க தம்பியும் அப்படித்தானே? அவனே ஒரு தண்ட சோறு. ஏன் வயசு பையன் தானே, வெளியே போய் சம்பாதிக்க கூடாது? அவனுக்கு சோறு போடுறது மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து நம்மளே சம்பாரிச்சு சோறு போடுமா? போதா குறைக்கு உங்க தாத்தாக்கு மெடிக்கல் செலவு, உங்க அம்மாக்கும் ஒரு தனி செலவு. இதுல அவன் படிக்கணும், புக்கு வாங்கணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு 5-10 வாங்கிட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளே எல்லாத்துக்கும் அழுவணும்னா எப்படிங்க? நம்மள பாக்குறதா இல்ல நம்ம அகரன் குட்டிய பாக்குறதா? அகரன் குட்டி நம்மள நம்பிதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். நம்ம தான் அவனை பாத்துக்கணும். இப்படி எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படிங்க தம்பியை பாத்துக்கிறது? ஹேய், போதும் நிறுத்தடி. என்ன என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? என்ன என்ன அப்படி நான் தப்பா பேசிட்டேன்? கரெக்டா தானே பேசுறேன்? ஏம்மா தாயே, நீ ஒண்ணும் பேச வேணாம். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? என்னங்க? இங்க பாரு, இதோட 100வது வாட்டி என் தம்பியை நீ அசிங்கப்படுத்துற. இன்னொரு வாட்டி அவனை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல, எனக்கு புரியவே இல்ல. அப்படி என்ன உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு புரியல. எனக்கும் தான் தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கான். நான் இப்படிதான் எல்லாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கேனா? நீங்க மட்டும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. நம்ம புள்ள பேருக்கு முன்னாடி உங்க தம்பி பேரை சேர்த்து போட்டீங்க. என்னன்னு கேட்டா அவன் செஞ்ச உதவிக்கு நன்றி கடன்னு சொல்றீங்க. அப்படி என்ன அவன் பெருசா உதவி பண்ணிட்டான் எனக்கு புரியல. என்ன, சின்ன வயசுல நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது உங்க உயிரை காப்பாத்தினானா? அதான் அவன் செஞ்ச உதவி, அதுக்கு நன்றி கடனா தான் பேரை வச்சீங்களோ? ஹேய், அவன் அதுக்கும் மேல பண்ணிருக்காண்டி. அதுக்கும் மேல அப்படி என்னதான் பண்ணிருக்கான் சொல்லுங்க. ஹேய், அண்ணா. நிம்மதி, வாமா. அண்ணா, அகரன் குட்டிய நான் தான் வச்சிருந்தேன். அவனுக்கு லைட்டா கண்ணு சுக்குற மாதிரி இருந்தது. தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். அதான் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சுமா? இல்ல, நான் வந்துட்டு இருக்கும்போது உங்க பேச்சு சத்தம் என் காதுல விழுந்துச்சு. இந்த மாசம் செலவு ரொம்ப அதிகமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்கிட்ட ஒரு கோல்டு தோடு இருக்கு, அத கலட்டி தரவா? இந்த மாசம் அதை வச்சு உங்களால சேர்த்து மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டை அந்த அளவுக்கு நான் ஒன்னும் அசிங்கப்படுத்திட மாட்டேமா. நம்ம வீட்டுக்கு வாழ வேண்டிய வந்த பொண்ணுமா நீ. உன்கிட்ட இருந்து நகை பணம்னு வாங்கிதான் நான் இந்த வீட்டை காப்பாத்தணுமா? நான் இல்லையாமா, நான் பாத்துக்க மாட்டேனா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல வந்தவங்க கிட்ட ஒரு புட்டு தங்கம் கூட வாங்க மாட்டேன். இங்க பாருமா, இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. இவ இப்படிதான், நாக்குல நரம்பு கூட இருக்காது, அப்படிதான் பேசுவா. எனக்கு பழகிடுச்சு. இவ பேசினதுக்கு இந்நேரம் ஆரஞ்சு பல்லெல்லாம் கலட்டி இருப்பேன். ஆனா அகரன் குட்டிக்காக மட்டும்தான் பாக்குறேன். பொண்ண வேலை தெரிஞ்சா வெட்டியே போட்டிருப்பீங்க. அண்ணா, அதுக்கு சொல்லல. இருந்தாலும் இங்க பாருமா, அத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ குழந்தைய கொடுத்துட்டு போ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரிங்கண்ணா. குழந்தைய போடிங்க, அங்க வச்சுட்டு போ. அண்ணா இருக்கிற கோவத்துல இப்ப மட்டும் நீங்க தான் தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு போ வச்சீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன நீ இப்ப எதுக்கு அது அவர்கிட்ட சொல்ல போற? பயமா இருக்குல்ல? இங்க பாரு நிம்மதி, நான் உன்னை பத்தியும் உன் புருஷனை பத்தியும் பேசினது தப்புதான். ஆனா அதுக்கு நான் இந்த விஷயத்த போய் அவர்கிட்ட சொல்லிடாத. ஏற்கனவே நான் பேசினதை கேட்டு ரொம்ப கோபமா இருக்காரு. இதுல நீ சொன்ன அவ்வளவுதான், இந்த செகண்டே இங்கே என்ன புதைச்சிருவாரு. நீங்க பேசினது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு விஷயத்த எங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். அகரன் குட்டி, நீங்க வாங்க, உங்களை தொட்டில போட்டுட்டு சித்தி போறேன். ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பாரு, நீ பேசுனது அந்த பொண்ணு கேட்டுட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போகுதுன்னு பாரு. என்னங்க, நான் அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நீ வாய திறந்தாலே அது தப்பு தாண்டி. இப்பவும் சொல்றேன், அகரன்காக மட்டும்தான் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிக்காத. அகரனை தூங்க வைப்போ. ஐயோ வேதா, இப்போதைக்கு நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் நல்லது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியை நோண்டி விட்டா
அவ பொசுக்குன்னு இவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டானா நம்ம சோலையே முடிஞ்சிரும். நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம இருந்துக்குவோம். அடுத்தது அந்த லாயரை பார்த்து எப்படி சொத்தெல்லாம் வாங்குறதுன்னு கேட்கணும். அப்படிதான். சூப்பர் சூப்பர். டேய், யாரு என்ன இவ்ளோ மரியாதையா கூப்பிடுறது? அட நம்ம பொண்டாட்டி. சி, 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 ஏன் பொண்டாட்டி? சொல்லு பொண்டாட்டி, கூப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன். என்னது, ரீல்ஸ் பாக்குறியா? ஆமா, நம்ம தளபதியோட கட்சி பாட்டு. தமிழங்கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது. நல்லா இருக்கு, கேக்குறியா? எட்டி மிதிச்ச பக்கத்துல இருக்க பில்டிங்ல போய் விழுந்துருவ. ஏண்டி திட்டுற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அறிவா போதுமான அளவுக்கு வச்சிருக்கோம். கிழிச்ச. இவன சம்பந்தமே இல்லாம நம்மள வந்து திட்டிட்டு இருக்கா. ஏன் திட்டுற? இந்த மாசம் அந்த வீட்ல எவ்வளவு செலவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் கிட்ட போய் கணக்கு வழக்கெல்லாம் கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? இதுதான் பிரச்சனையே. வீட்ல என்ன நடக்குது, எவ்வளவு செலவாகுது, அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் செலவுக்கு என்ன பண்ணுவாரு, ஏதாவது யோசிச்சியா நீ? எப்போதும் அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அவரு பாத்து பாரு. ஆமா, நீ எதுக்கு இப்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க? அவரு பாத்து பாரு. அந்த ஒரு தைரியத்துலதான் இவ்வளவு நேரம் விட்டியா சுத்திட்டு இருந்தியா? அவரு மனுஷன் தானடா, அவருக்கு குடும்பம் இருக்குல்ல. இப்படியே உனக்கு 3 வேளை சோறு போட்டுட்டே இருந்தா அவர் எப்பதான் முன்னேறது? என்னடி சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. பாரு, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. ஒழுங்கு மரியாதையா இந்த வருஷம் எக்ஸாம்ல பாஸ் பண்ற. அதுக்குதான் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. போய் தொலையட்டும், நானே ஹெல்ப் பண்றேன். ஹை, உண்மையாவா? ஆமா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு அடையாளமா பாக்குறேன். அதை தாண்டி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தேவையில்லாத கனவலா கண்டுட்டு இருக்காத. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி போனா எனக்கு என்ன, வேலைக்கு போனா என்ன, வேலைக்கு போலனா என்னன்னு பேசிட்டு போன. உடனே வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற. என்னாச்சு? ஒன்னும் ஆகல. எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். ஓய் பொண்டாட்டி, என்னடி என்னையவே ஏமாத்துறியா? அகரன் குட்டியை தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறப்ப நீ படிச்சா என்ன, படிக்காட்டி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போன. வரும்போது நான் உனக்கு சொல்லி தரேன், நீ படிச்சேதான் ஆகணும், இந்த வீட்டுல எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா, கணக்கு வழக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எப்படியும் வேதா அவங்க என்ன தண்ட சோறு, வேலை இல்லாம வெட்டி பையன்னு சொல்லி கண்டிப்பா திட்டிருப்பாங்க. அதுக்கு எங்க அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அதுவும் காதுல விழுந்திருக்கு. நீ புருஷன்னு என்ன ஒத்துக்கலனாலும் எப்படி உன் மனசாட்சி ஒத்துக்க வச்சுச்சு பாத்தியா? எந்த பொண்டாட்டியாலையும் புருஷன் இப்படி திட்டு வாங்குறத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதுதான் உனக்கும் நடந்திருக்கு. எனக்கு நல்லாவே புரியுது. என்னடா திருத்திரன் முடிச்சிட்டு இருக்க? இல்ல, படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம். நாளைக்கு? ஹே, ஒழுங்கு மரியாதையா இப்பவே புக் எடுடா. இப்பவே வா. ஆமா, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு டீச்சர். ஒழுங்கா இப்பவே புக் எடு. டீச்சரா? புக் எடுக்கறியா? நான் குச்சி எடுக்கவா? இல்ல. ஹே, புக் எடு. ஹாத்தி மேம், எடுத்துட்டேன் மேம், புக் எடுத்துட்டேன். வெரி குட். இப்போ உனக்கு நான் பேசிக்ஸ் தான் சொல்லி தர போறேன். பேசிக்ஸா? அப்படினா மேம்? ஓ, A ஃபார் ஆதித்யா, அப்படியா? என்ன சொன்ன? A ஃபார் ஆதித்யா மேம். தெரியாது? N ஃபார் நிம்மதி, L ஃபார் லவ், M ஃபார் மேரேஜ். அதுதான் பேசிக்ஸ். டேய், ஓட்டி பிச்சிடுவேன். படிக்கும்போது படிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஒழுங்கா புக் பார்த்து படிடா. இங்க பாரு, இந்த பேஜ் நம்பர் 25. இதுல தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் இருக்கு. அத முத படிச்சு என்கிட்ட ஒப்பிக்கணும். பேஜ் நம்பர் 25லயா? ஆமா, படி. அது படிடா. படிக்கிறேன் மேம், படிக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்தை விட்டு நான் நவுற மாட்டேன். நீ படிச்சு ஒப்பிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். மேம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? இல்ல, இவ்ளோ அழகா இருக்கீங்க, என் பக்கத்துல வந்து நின்னுட்டு படி படின்னு சொன்னா எப்படி மேம் எனக்கு புக்க பார்க்க தோணும்? எனக்கு உங்களை பார்க்க தானே தோணும். மேம், நீங்க கொஞ்சம் திரும்பி உட்காருங்களேன், நான் படிக்கிறேன். நீங்க என்னையவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்களையே பார்க்கணும்னு தோணுது மேம். நீங்க திரும்பி நின்னீங்கன்னா நான் புக்க பட்டு படிப்பேன் மேம். சரி, உனக்காக நான் திரும்பி நிக்கிறேன். ஆனா நீ படிக்கணும். படிக்கிறேன் மேம், கண்டிப்பா படிக்கிறேன் மேம். ஓகே, படி. நீ என் பக்கத்துல நின்னா நான் எப்படியே படிக்கிறது? ஐயோ, பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கலன். A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. A minus b the whole square is equal to a square minus 2ab plus. ஐயோ, வெரி குட். இப்படி தான் படிக்கணும். நான் திரும்பி நிக்கிறேன், சீக்கிரமா படிச்சிட்டு சொல்லு.
ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அடடடடடா, இந்த டீச்சர் கேம் கூட நல்லா இருக்கே. வேதா பண்றதெல்லாம் ஒரு வகையில கடுப்பா இருந்தாலும் ஆனா பல வகையில பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான்ப்பா இருக்கு. அகரன் குட்டி என்ன அழகா பேசுறாருல. ஆனா வேதா பேசுனது கண்டிப்பா கோவம் வர மாதிரி இருந்தாலும் ஆதி படிக்கிறதுக்கு உதவி இருக்குல்ல, கண்டிப்பா நிம்மதியோட உதவியால ஆதி சீக்கிரமாவே போலீஸ் ஆயிடுவாரு. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல எதுவுமே சமைக்கலங்க. இன்னைக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல 2 ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறோம். மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி ஃபங்க்ஷன் வைங்கடா, நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதுன்ற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்க, இல்ல நீங்களும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கீங்களான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சூப்பர் முகூர்த்தம், ஒரே நாள்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.